Hi friends, இந்த வீடியோவில் ஒரு பேசிக் ஜாவா என்ட்ரி கொஷின் பார்க்க போகிறோம். கேன் வி கேட்ச் த்ரோயபிள் இன் ஜாவா? த்ரோயபிள் இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம கேட்ச் பண்ணலாமா அப்படின்றது தான் கொஷின். ஆன்சர் வந்து எஸ், வி கேன் கேட்ச் த த்ரோயபிள் இன் ஜாவா. பட் அது வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா த்ரோயபிள்ன்றது இட்ஸ் அ பேரண்ட் ஃபார் ஆல் தி எக்ஸெப்ஷன் எரர் ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது என்ன ஆகும்னா இட்ஸ் வெரி அப்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ ஹை லெவல் ஒரு எரர் ஆப்ஜெக்ட் நீங்கள் த்ரோ பண்ண போகிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா டெவலப்பருக்கு என்ன எக்ஸாக்டாக ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லி தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு மெத்தட் எழுதும்போது ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன், சீக்வல் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய வகையான எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை ஆச்சுன்றதை கரெக்டாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக த்ரோ பண்ணால் தான் அது லாக் பார்த்து டெவலப்பர்ஸ் வந்து ரிசால்வ் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக த்ரோயபிளில் நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அஃப்கோர்ஸ் கம்பைலேஷன் எரர் எதுவும் வராது, கேட்ச் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு எதுக்கும் க்ளூ எதுவுமே இருக்காது என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷன் மட்டும்தான் நீங்கள் த்ரோ பண்ணணும். இல்லை கோடிங் மூலமாக ரிசால்வ் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து த்ரோயபிள் ரேப் பண்ணி அதை நீங்கள் த்ரோ பண்ணலாம். ஸோ த்ரோயபிள் எப்போ யூஸ் பண்ணலாம்? ஒன்லி ஃபார் சேஃப்டி மெஷர் மட்டும் தான் யூஸ் பண்ணுமே கண்டி அதை ப்ரைமரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு த்ரோயபிள் ஆப்ஜெக்ட் நம்ம கேட்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். பட் ஒன்லி ஃபார் சேஃப்டி மெஷர் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெசிஃபிக் எக்ஸெப்ஷன் மட்டும்தான் நீங்கள் த்ரோ பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.